வணக்கம், என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிசல்ட்ஸ் டெக்ளரேஷன் ஷெடியூல் இருக்குல்ல, அதில் ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பல தேர்வுகள் நடந்து முடிந்த தேர்வுகள் அதோட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் குரூப் 4. இந்த குரூப் 4 வந்து அஸ் யூஷுவல் வந்து அக்டோபரில் வந்து ரிசல்ட்ஸ் டெக்ளரேஷன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதில் இப்போதைக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் முக்கியமானது இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது குரூப் 2 குரூப் 2A அப்படிங்கிற அந்த போஸ்ட்டில் அது ரிசல்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜூன்லேயே வந்திருக்க வேண்டியது. இது மே 21 எக்ஸாம்ஸ் நடந்தது. இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்ஸ் கொடுத்தாங்க லாஸ்ட் மந்த்து, அதாவது ஜூன் எண்டில் கொடுத்தாங்க, ஜூலையில் வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஜூலை எண்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரிசல்ட்ஸ். இது முடிவா இல்லை இதுக்கப்புறம் திரும்ப ஒரு அப்டேட்ஸ் இந்த குரூப் 2 மெயின்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தேர்வர்களை வந்து உங்களுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறது, மன உளைச்சலை உள்ளாக்குற அந்த பீரியடை இன்னும் கொஞ்சம் கூட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் மன உளைச்சலில் இருங்கடா அப்படின்ட்டு. அது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு பெசிமிஸ்டான ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா. இந்த மாதிரி தேர்வர்களை வந்து அடிக்கடி மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறது தான். இது இப்போ இல்லை, அடிக்கடி இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பண்ணியிருக்கிறாங்க. தேர்வு கேள்விகள், வினாத்தாள்கள், தவறு, இந்த மாதிரி அது ஏகப்பட்டது பட்டியலிடலாம், சரிங்களா. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஏன்னாப்பா அந்த குரூப் 2 சீக்கிரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குரூப் 4 பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 ஜாயின் பண்ணிவிட்டு குரூப் 4க்குனே நம்பி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ குரூப் 4 கொஷின்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. அப்போ குரூப் 4 கொஷின்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆனதுனால இப்போ என்ன நடக்க போகுது, இப்போ இது தள்ளி போகுது. கண்டிப்பாக குரூப் 2 தான் ஃபஸ்ட்டு நடக்கும். கவுன்சிலிங் அப்படி நடக்கக்கூடாது, ஆனால் அதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு நடத்துவாங்க. ஏன்னா அக்டோபர் ரிசல்ட்ஸே போட்டுருவாங்க. குரூப் 4 ரிசல்ட்ஸ் வரும்போது குரூப் 2 மெயின்ஸே நடந்திருக்காது. அப்போது குரூப் 4 கவுன்சிலிங்லாம் முடிஞ்சது. நான் ஏற்கனவே சொன்னேன், கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். அப்போ கண்டிப்பாக குரூப் 4ல் யாரெல்லாம் போஸ்ட் எடுக்க போகிறாங்களோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ்லையும் அதிக பேர் நினச்சதை விட இப்போ அதிக பேர் எடுப்பாங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. அப்போது அப்படியே குரூப் 4ல் இருக்கிற நிறைய எடுத்த ஜாப்பில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 2க்கு போயிடுவாங்க. அப்போ அங்கே நிறைய ஒரு வேக்கன்ட் கிரியேட் ஆகும். இதை ஒரு 5வது கவுன்சிலிங் 4வது கவுன்சிலிங் அப்படின்னு எடுத்தால் நல்லாயிருக்கும். அப்படி எடுக்கணும் அப்படின்னா குரூப் 2 கவுன்சிலிங் சீக்கிரம் நடத்தணும். இவங்க இப்போயே நடத்துனாங்கன்னா இப்போ எப்போ நடக்கும்னு நினைக்கிறீங்க பாருங்கள். ஆகஸ்ட்டில் ரிசல்ட்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, செப்டம்பர் அக்டோபரில் வைக்க முடியாது. ஏன்னா அக்டோபரில் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக குரூப் 2 மெயின்ஸும் குரூப் 2 ப்ரிலிம்ஸும் எழுதுவாங்க. அதனால் நவம்பரில் தான் நடக்கும். அப்போ நவம்பரில் நடந்தால் இது 60,000 பேர், குறைஞ்சபட்சம் 60,000 பேர் கூட போடலாம். ஏன் ரிசல்ட்ஸ் தள்ளி போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து என்கிட்ட கேட்டாங்க, சில பேருக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சில இன்ஸ்டியூட்ஸில் இருந்து எனக்கே சொன்னாங்க, அவங்க ஃபோன் பண்ணி, சார் இது ஒரு காரணமாக இருக்குமா சார், இது கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா எனக்கு தெரியலை அப்படின்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேக்கன்சியை கூட்டுறதா இருக்கிறாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. இது தேர்வர்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயந்தான், சரிங்களா. ஸோ எவ்வளோ கூடுது அப்படிங்கிறது தெரியலை, கூடுதா என்ன அப்படிங்கிறது தெரியலை. இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன், அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் இது, சரிங்களா. ஸோ அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டிலே அப்படிங்கிறதுனால இருக்கலாம். ஸோ இந்த டிலே அன்னெசரி ஆகிறதுனால அது ஒரு காரணமாக இருக்கலாம், பட் கன்ஃபார்மாக தெரியலை. சரி, ஆகஸ்ட்டில் வருது, நவம்பரில் மெயின்ஸ் நடக்குது, 50,000 60,000 பேப்பரை திருத்தணும் நினச்சி பாருங்கள், சரிங்களா. இப்போது 60,000 பேப்பரை திருத்த ஒரு கிட்டத்தட்ட குரூப் 1 மெயின்ஸ் வந்து 3 பேப்பர், கிட்டத்தட்ட ஒரு 3,000 பேர் எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3,500 பேர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 3 பேப்பர்னால் 10,000. அந்த 10,000 பேப்பரை திருத்துறதுக்கு அது 250 மார்க் தான் அது. அப்போ அது 10,000ன்னு வச்சுக்கிறேன், சரிங்களா. ஸோ 10,000 பேப்பர்ஸ்னு வச்சுருக்கேன், ஏன்னா 3 பேப்பர் அப்படிங்கிறதுனால 10,000 பேப்பர் திருத்துறதுக்கே பல மாதங்கள் எடுத்துக்கொண்டாங்க. அப்போது குரூப் 2 மெயின்ஸை ஒழுங்காக திருத்தணும்னா ஏற்கனவே தமிழில் எழுதுகிறவங்களுக்கு ஒழுங்காக மதிப்பெண் போடுறது கிடையாது. ஸோ அவசர கதியில் அடித்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அப்போ ஒழுங்காக திருத்தினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நவம்பரில் நீங்கள் சப்போஸ் மெயின்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நல்ல ஸ்டாண்டர்டாக ஒழுங்காக இந்த இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4-5 மாதம் ஆகும் ரிசல்ட்ஸ் போடுறதுக்கு. குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், சீக்கிரம் போட்டாங்கன்னா. அப்போது அதுக்குள்ளே சப்போஸ் அடுத்த குரூப் 4 வந்துருச்சு அப்படின்னா எத்தனை கவுன்சிலிங் நடக்கும்? குரூப் 4 கவுன்சிலிங் நிறைய நடந்தால் தானே
குரூப் 2க்கு போயிட்டு வந்தவங்க அந்த மிஸ் ஆனவங்களை வந்து திரும்ப கவுன்சிலிங்கில் வந்து கூப்பிட முடியும். அப்போ அதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே வேக்கன்சியை அடுத்த குரூப் 4க்கு தள்ளிடுவாங்க. ஸோ இது ஏற்கனவே குரூப் 4க்காக பல வருடங்களாக படித்து கொண்டிருக்கவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த ஒரு குரூப் 1 ஸ்டாண்டர்ட், அந்த குரூப் 2 ஸ்டாண்டர்டில் குரூப் 4க்குனே ஒரு ஸ்டாண்டர்டாக படிப்பாங்க. ஒன்லி புத்தகத்தை மட்டுமே படிப்பாங்க. தமிழும் புத்தகத்தை தான் படிப்பாங்க, பொது அறிவும் புத்தகத்தை மட்டும்தான் படிப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலம். குரூப் 4 விஏஓ தேர்வு நடக்கும்போதெல்லாம் வெறும் புத்தகத்தில் இருந்தே கேட்டாங்க. அப்போ தான் 193 196 ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. 185 அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு தான், 183க்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் வேலை 183 கட் ஆஃபாக இருந்ததெல்லாம் பார்த்தோம் நம்ம. இப்போ அப்படி கிடையாது. கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு நல்லா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கே பார்த்தீங்கன்னா டைமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ஆவரேஜாக குரூப் 4 மட்டுமே நம்பி இருக்காது. குரூப் 2 கூட அவங்க எழுதக்கூட மாட்டாங்க, சும்மா போட்டிருப்பாங்க, டிகிரி முடிச்சிருப்பாங்க. இல்லை வெறும் 10வது 12வது டிப்ளமோ முடித்தவங்களுக்கு குரூப் 4 மட்டும்தான் கதி. அப்போ அவங்களுக்கு இதனால் பிரச்சனை ஆகும். ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அந்த எழுதுகிறவங்க தேர்வர்களுக்கு புரியும், டிஎன்பிஎஸ்சிக்கும் புரியும். இருந்தாலும் அவங்க ஒரு சாடிஸ்ட் மாதிரி இந்த மாதிரி ஏன் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியலை. ஸோ அப்படியே டிலே ஆனால் கூட தயவு செஞ்சு குரூப் 2 அப்படிங்கிற அந்த கவுன்சிலிங்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் 4 போட்டால் அதுதான் நல்லதாக இருக்கும். சில பேர் வந்து நீங்கள் என்னை திட்டலாம், என்ன சார் குரூப் 4 நாங்கள் சீக்கிரம் வேலைக்கு போகணும் சார் அப்படின்ட்டு. பட் நான் வந்து ஒரு தேர்வர்கள் நலன், ஒரு அடித்தட்டு மக்கள், குரூப் 4 மட்டுமே நம்பியிருக்கவங்களையும் நான் நலன் கருதி இந்த விஷயத்தை பேசுகிறேன். இது ஓரளவு ஐக்கு உள்ளவர்களுக்கு தான் புரியும். ஸோ வேறு ஏதாவது கோர்ஸ், இஓ எக்ஸாமினேஷன், குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 1 ப்ரிலிம்ஸ், குரூப் 1 மெயின்ஸு, டெஸ்ட் பேட்ச், கிளாஸ் ரூம், டைரக்ட் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸஸ், இது பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு. நன்றி.